15 லட்சம் சம்பளம். ஆனால் இறுதியில் ஒரு சிறிய அறையில் முடிந்த வாழ்க்கை. 2021 சென்னையில் ஐடி துறையில் வேலை பார்த்து வந்த 32 வயது இளைஞர் ஒருவர் திடீரென காணாமல் போகிறார். குடும்பத்தினர் முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வேலை அழுத்தம் இருக்கும், சில நாட்களில் வருவார் என்று நினைத்தார்கள். ஆனால் 3வது நாளில் அவரது மொபைல் முழுமையாக சுவிட்ச் ஆஃப் ஆகிறது. அதற்கு பிறகு அவரது வங்கி கணக்கில் இருந்து தொடர்ந்து பணம் எடுக்கப்படுகிறது. இதுதான் அந்த வழக்கின் ஆரம்பம். வணக்கம், இது A2Z மீடியா தமிழ். நான் உங்கள் அசோக். அந்த இளைஞரின் பெயர் கார்த்திக். வருடத்திற்கு 15 லட்சம் அதிகமாக சம்பளம். வெளியில் பார்த்தால் நல்ல வாழ்க்கை. ஆனால் அவரது அருகில் இருந்தவர்கள் பின்னர் சொன்ன ஒரு விஷயம் இந்த சம்பவத்தை முழுமையாக மாற்றியது. கடந்த சில மாதங்களாக அவர் மிகவும் பதட்டமாக இருந்தார். போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது, கார்த்திக் சில மாதங்களுக்கு முன்பு ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பில் இணைந்திருந்தார். முதலில் சிறிய தொகை முதலீடு ரூபாய் 10,000. அதற்கு நல்ல லாபம் வந்தது. அதற்கு பிறகு 50,000, அதற்கும் லாபம் வந்தது. அந்த குரூப்பில் இருந்தவர்கள், இது ஃபாரின் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட், இது VIP மெம்பர்ஸ் ஒன்லி, இதை வெளியில் சொல்லக்கூடாது என்று தொடர்ந்து நம்ப வைத்துள்ளனர். அடுத்த 4 மாதங்களில் கார்த்திக் தனது சேமிப்பை முழுவதும் முதலீடு செய்துள்ளார். அதுவும் போதாமல் பர்சனல் லோன் எடுத்துள்ளார், கிரெடிட் கார்டு பயன்படுத்தியுள்ளார், நண்பர்களிடமிருந்தும் பணம் வாங்கியுள்ளார். மொத்த தொகை ரூபாய் 48 லட்சம். ஒரு நாள் காலை அவர் முதலீடு செய்த ஆப் முழுமையாக வேலை செய்யாமல் போகிறது. டெலிகிராம் குரூப் டிலீட் செய்யப்பட்டிருக்கிறது. கஸ்டமர் கேர் இல்லை. அதற்கு பிறகுதான் அது முழுக்க மோசடி என்று புரிகிறது. இந்த நேரத்தில் அவருக்கு வந்த அழைப்புகள் எல்லாம் பணம் கேட்டவர்களுடையது. பேங்கு, ஃப்ரெண்ட்ஸ், லோன் ஏஜென்ட்ஸ், இப்படி எல்லாரிடமிருந்தும் அழுத்தம் அதிகரிக்கிறது. அவரது லேப்டாப்பில் பின்னர் கிடைத்த ஒரு நோட்டில் ஒரு வரி மட்டும் இருந்தது. நான் பேராசைக்காக அல்ல, விரைவாக முன்னேற வேண்டும் என்று நினைத்தேன். 5 நாட்கள் கழித்து சென்னை புறநகரில் உள்ள ஒரு லாட்ஜில் அவர் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அந்த அறையில் இருந்தது ஒரு லேப்டாப், 3 பேங்க் கார்ட்ஸ், காலியான மருந்து ஸ்டிப் மற்றும் செலுத்த முடியாத லோன் டாக்குமெண்ட்ஸ். இந்த சம்பவத்திற்கு பிறகு சைபர் கிரைம் போலீசார் விசாரணை ஆரம்பித்தனர். விசாரணையில் தெரிய வந்தது, அந்த ஸ்கேம் குரூப் இந்தியாவில் மட்டுமில்லை, பல நாடுகளிலிருந்து இயக்கப்பட்ட நெட்வொர்க். ஆயிரக்கணக்கான மக்கள் ஏமாந்திருந்தனர். இந்த சம்பவத்தில் மிக அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், கார்த்திக் ஃபினான்சியல் நாலேஜ் இல்லாதவர் அல்ல. அவர் எஜுகேட்டட் மற்றும் ஐடி ஃபீல்டில் அதிக சம்பளம் வாங்கினவர். ஆனால் வேகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரை ஆபத்தான முடிவுகளுக்கு தள்ளியது. இதே மாதிரி ஸ்கேம்ஸ் இன்று டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேக் ட்ரேடிங் ஆப்ஸ், கிரிப்டோ குரூப்ஸ், AI இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் என்ற பெயர்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கேரண்டீடு ப்ராஃபிட், டபுள் மணி, சீக்ரெட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த வார்த்தைகள் வந்தவுடன் அங்கிருந்து விலகிவிடுங்கள். ஏனெனில் உண்மையான முதலீடு மெதுவாக வளரும், ஆனால் மோசடி வேகமாக நம்ப வைக்கும். இந்த சம்பவம் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற உண்மை சம்பவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.